அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை கணக்கற்ற வகையில் தந்திருக்கின்றான். இந்த அருட்கொடைகளில் அல்லாஹு தஆலா நமக்கு பொன், பொருள், செல்வம் என பற்பல அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த அருட்கொடைகளில் மிகவும் முக்கியமான அருட்கொடையாக ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ஆரோக்கியத்துடைய சிறப்பை நாம் அறிய வேண்டும் என்றால், ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹுவே, நீ மனிதனாக இருந்து நான் இறைவனாக இருந்தால் என்னிடத்தில் நீ என்ன கேட்ப அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான், நான் உன்னிடத்தில் மூசாவே, உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை தான் கேட்பேன் என்பதாக நம்மை படைத்த இறைவன் சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், நம்மை படைத்த இறைவனே இந்த ஆரோக்கியத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றான் என்றால் நாம் அதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அய்யுஸஅல் அஃப்வ வல் ஆஃபியா. அல்லாஹ்விடத்தில் யார் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டு அதிகமாக ஆரோக்கியத்தை நாம் கேட்பதன் மூலியமாக அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.